வணக்கம் வந்தனவன் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்ம நேர் கேட்ட ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இஎஃப்டி, எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னிக், அதை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு வித்தையை கற்றுக்க போகிறோங்க, சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஏற்படக்கூடியது ரெண்டு நிகழ்வுலாம் நடக்கும். ஒன்று நேரடியாக நம்மளுடைய உடலில் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. இப்போ எங்கே நடந்து வரீங்க, முட்டிக்கிறீங்க, ஸோ நேரடியாக ஏற்பட்ட ஒரு தாக்கம். இல்லைன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கம் உடனடியாக உடலில் தெரியும். இது கூட நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல பயப்படுறோம், விருக்குன்னு பயப்படுறோம் அப்படின்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், வயிறில் ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும் இல்லையா? இல்லை வீட்டில் ஏதாவது இருக்கும்போது கணவரோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாவோ நம்மளை டக்குன்னு திட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி ஆயிரும், படப்படன்னு ஆயிரும், வயிறில் ஒரு மாதிரி பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. அப்போ மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றம் நன்மையாக கிடையாது, பாதிப்பு. ஸோ இந்த பாதிப்பு நம்மளுடைய உடலை பாதிக்கும். இதை நல்லா இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா, மன ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பு எதில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம்னா கண்களில் தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்களில் ஒளி குன்றி போயிடும். குழந்தைகளினுடைய கண்களை பாருங்கள், அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது பாருங்கள், அந்த குழந்தை அந்த கண்களில் ஒளி குன்றி போயிடும். அப்படின்னா என்ன? மனம் பாரம் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதனால் என்னாகும்? உடல் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. மருத்துவ குறிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி இந்த இஎஃப்டின்னு சொல்லக்கூடிய எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க, சரிங்களா? பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். முன்னாடி ஒன்று நடந்திருக்கும், அது மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், அது நம்மளுடைய உடல் நோய் இல்லை மனநோய் அப்படிங்கிறத கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதெல்லாத்தையும் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டால், ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான அந்த ரிசர்ச் பேப்பருக்கு உண்டான அந்த ஆர்டிக்கல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எஸ், இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. இப்போது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, இந்த சிறகடிச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விடுறா அப்படின்னு இப்படி தட்டி கொடுப்பாங்க, அந்த ஒரு இப்படி அணைச்சிக்குவாங்க, சரிங்களா? ஒன்றா நம்ம பெருசாக கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் பெருசாக நண்பர்களுக்குள்ளே மட்டும் அது நடக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவியே அதை பண்ணுறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நண்பர்களை தவிர வேறு ஒன்றும் நடக்கிறதே கிடையாது, சரிங்களா? அதுவும் பசங்களுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பிள்ளைய கூட கட்டி பிடிச்சி நான் பார்த்துருக்குறேன் காலேஜ் படிக்கும்போது. பசங்களுக்குள்ளெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வப்போது நடக்கும்னு வச்சுக்கிங்களேன். மற்றபடி அதிகபட்சம் தோள் மேலே கை போட்டு விடு பார்த்துக்கலாம். அதுவும் பெரியவங்க அதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி பூஸ்டப் ஏறும் பாருங்க, பா உங்கள் வாயிலிருந்து வந்துதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இது என்ன நடக்குதுன்னா, அந்த தட்டி கொடுக்கும் பொழுது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் அதற்கு பேர் நாடின்னு அர்த்தம், சரிங்களா? மெரிடியன்ஸ், இங்கிலீஷில் மெரிடியன்ஸ், அதுக்கு தமிழில் பேர் நாடின்னு பேர். உடலுக்குள்ளே இந்த உடல் இயங்குவதற்காக சக்தி மண்டலங்கள் நிறைய இருக்குது. அதுதான் 72,000 நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சித்த பெருமக்கள். இந்த நாடிகள் வழியாக நம்மளுடைய அந்த பிராண சக்தி அப்படிங்கிறது நல்லபடியாக போயிட்டு வரணும். அப்படி போகாமல் தடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளாக எது அமையும்னு கேட்டால், நேரடியாக இந்த உடல் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு 1, இல்லைன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு 2. இந்த 2 வழியில் இந்த சக்தியினுடைய ஓட்டம் தடைபடும். இதை எப்படி சரி பண்ணலான்னா, இந்த ஒரு குழாய் இருக்குது, அந்த குழாயில் ஏதோ ஒரு அடப்பு வந்துருச்சு, ஒன்றா குச்சி விட்டு குத்தலாம் இல்லைங்களா? இல்லை இப்படி குலுக்குனோம்னா அந்த அடப்பு அப்படி நீங்கி போகும் இல்லையா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நாடியில் போய் குச்சி விட்டு குத்த முடியுமா? ஸோ வாய்ப்பு இல்லை. அதுக்கு குத்தலாம். அதுக்கு உண்டான வழி தான் நம்ம பிராணாயாமம் அப்படின்னு பண்ணுறது. அதுதான் அந்த குச்சி விட்டு குத்துற வழி. இது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது அமையறதில்ல. அப்போ அடுத்த வரி என்ன? இந்த குலுக்கிறது, ஒரு தட்டி அதை சரி பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அப்போது இந்த தட்டுறது மூலமாக நம்மளுடைய நோயை நாம் குணப்படுத்தி கொள்ள முடியும். எப்படி? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ எதாக இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமான சொல்கிறேன். இப்படி வர்றீங்க, ஒரு மேசையில் கால் பட்டு, கால் தட்டி, கால் வலி, சுண்டு விரல் அடிச்சிருச்சு, வலிக்குது, என்ன பண்ணுறது? சரிங்களா? ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இது தானே. என்ன பண்ணுறது? முதல்ல குய்யோ முறையோன்னு கத்தி ஐயோ அம்மான்னு அந்த இடத்துல பெரிய ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வலிக்குது, என்ன பண்ணுறது? நான் கத்துறதுனால குதிக்கிறதுனால அந்த வலி போயிட போகிறதில்ல. இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற நமக்கு வரும். ஆமாம், வலி உயிர் போகுது, ஆமாம். முதல்ல போய் பேசாமல் அமைதியாக உட்காருங்க, சரிங்களா? முதல்ல பேசாமல் போய் அமைதியாக உட்காருங்க. ஆமாம், வலிக்குது, இப்போ அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை எடுத்துகிட்டு
காலை வந்து அப்படி லேசாக அப்படியே நீவி கொடுத்துட்டு சரி ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைக்கு தட்டி கொடுப்பாங்க தெரியுமா தூங்கும்போது, அந்த மாதிரி அப்படி லேசாக அதை வந்து அப்படியே டேப் பண்ணி கொடுக்கணும். அப்படியே மெதுவாக அதை அப்படியே டேப் பண்ணி கொடுத்து சரியாக போச்சு ஒன்றும் இல்லை சரியாக போச்சு, இம்மிடியேட்டாக ரிசல்ட் தெரியும். இப்போ இங்கே என்னென்னா மனசு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாந்தமாகுது. இந்த மனசு சாந்தம் ஆகும் பொழுதே இந்த உடலினுடைய வலியினுடைய வேதனை உங்களுக்கு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். கூடவே நீங்கள் அந்த மனசு சாந்தமாக ஆக இந்த ரிக்கவரி ப்ராசஸ் அப்படிங்கிறது அங்கே நீங்கள் வந்து அதுக்கு சமாதானம் சொல்கிறீங்க, தட்டி கொடுக்குறீங்க. அங்கே அந்த அடித்ததுனால ஏற்பட்டக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் இங்கே தட்டுற காரணத்தினால. இப்போ என்ன ஆகும், மனசும் அமைதியாகிடுச்சு, எனர்ஜி பிளாக் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிடுச்சு, நோயினுடைய அந்த அந்த வலி வேதனையினுடைய துன்பம் அப்படிங்கிறது எளிமையில் குணமாயிருது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மேட்ரு. இதை நாள்பட்ட வியாதிகளுக்கும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது கொசு நாள்பட்ட வியாதிகளுக்கும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கணும். அப்போ பேசாமல் அமைதியாக உட்காடுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இதுக்கு நான் விளக்கம் சொல்ல சரி, ஒரு கை வலி இருக்குதுன்னு வச்சுக்குவோமா. நான் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க. இந்த இடத்துல வலி, இதை முதல்ல இந்த இடத்துல எனக்கு வலிக்குது. அப்போது அமைதியாக உட்காருங்க. ஆமாம், இந்த இடம் நமக்கு வந்து வலி, அதை நீங்கள் அந்த இடத்துல மைண்டை வந்து அந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல நமக்கு வலிக்குது, கொஞ்சம் துன்பமாக தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த வலி எதனால் வந்து சிந்திக்க முடிஞ்சுன்னா சிந்திங்க. ஞாபகம் இல்லையா, சரி பரவாயில்ல விடுங்க. வலிக்குது, ஆமாம் வலிக்குது, இவ்வளோ நாளாக இருக்குது தான், குணமாக மாட்டேங்குது தான், ஆமாம், ஆனால் இன்னைக்கு இன்னையிலேருந்து இது கண்டிப்பாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு மூச்சை நல்லா அமைதியாக எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு லேசாக அந்த இடத்த அப்படியே தட்டி கொடுங்க. அது வந்து அப்படியே போட்டு சாத்திடக்கூடாது, லேசாக அப்படியே வந்து தட்டி கொடுங்க. அந்த இடத்துல அந்த அந்த எனர்ஜி பிளாக்கேஜ் அதை நீங்கள் சொல்லணும். இப்போ இந்த வலி வந்து பூரணமாக எனக்கு வந்து குணமாகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகள் அப்படிங்கிறது முழுக்க போகுது, அந்த இடத்துல ஏதாவது சக்தியினுடைய அந்த அடைப்பு நிலை அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால் அது முழுக்க அது வந்து சரியாயிடுது. ஸோ இந்த 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 வலி வேதனைகள் அப்படிங்கிறது பூரணமாக குணமாகி நான் அந்த வலி வேதனைகள் இல்லாத திடகாத்திரமான அந்த கரத்தை பெற்றவனாகிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷமாவது சரிங்களா. ஸோ இது ஒரு 5 நிமிஷமாவது இப்படியே பண்ணும்பொழுது தினசரி பண்ணணும். துரிதமான காலத்திலேயே நாள்பட்ட வியாதிகளிலிருந்தும் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது பண்ணுறதுனால நான் மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்திடலாமா, அப்படி யாரும் எங்கேயுமே சொல்லவே இல்லை. நீங்கள் அதுக்குண்டான உள்மருந்து அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிறது இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம். அது கூட சேர்ந்து நமக்கு உதவியாக இருப்பதற்குண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் வந்து என்டையர் பாடிக்கு நம்மளுக்கு உண்டான ஒரு வழிமுறையை அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, ஆனால் உடம்பு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, முதல்ல இந்த கைப்பகுதிகளில் இந்த மாதிரி இப்படியே தட்டிக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் கூட அழுத்தினா பரவாயில்ல, ஏன்னா கைக்கு பலம் உண்டு. ஸோ இதனால் இதுங்க கை வலி இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 தடவை சரிங்களா, இந்த மாதிரி இப்படியே வந்து ஒரு 3 தடவை பண்ணிக்கணும். 2 கைக்குமே இப்படி பண்ணிவிட்டு அதே போல் சரி ஃபஸ்ட்டு கைக்கு இது ரெண்டையும் இப்படி தட்டிக்கிங்க. அடுத்தது தலைப்பகுதியிலிருந்து இங்கே ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். வேகமாக தட்டக்கூடாது, அப்படியே பொண்ணு மாதிரி இப்படி பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நரம்பு நாளங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. சரிங்களா? அதனால தான் அரையக்கூடாது, இங்கெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. வேகமாகலாம் தட்டிடக்கூடாது, சத்துன்னெலாம் இது பண்ணிடக்கூடாது, அப்படியே மிருதுவாக பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த தலைப்பகுதி, தலையினுடைய மேற்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இப்படி லேசாக இந்த பிள்ளையாருக்கு இது கொட்டிக்கு வந்துடுமா, ஸோ அந்த மாதிரி இப்படி லேசாக, இல்லை இந்த விரல்கள் வைத்து இப்படியே தட்டிகிட்டே வந்தோம்னா போதும், அது கூட பெட்ரு. இப்படி விரல்களை வச்சு இந்த தலையினுடைய மேற்பகுதி இப்படியே லேசாக அப்படியே தட்டி கொடுக்கணும். இப்படியே நம்ம பாருங்க இப்படி பின்னாடிலாம் தட்டுறோன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த விரல்களை வச்சு தலைப்பகுதியினுடைய மேற்பகுதியை தட்டி கொடுக்கணும். அடுத்தது புருவங்களை வந்து இப்படி வச்சுக்கோங்க. புருவங்களை வந்து இப்படி மெதுவாக நான் திருப்ப சொல்லிகிட்டே இருக்கேன், வேகமாக தட்டிட்டு வலிக்குதுன்னு சொல்லாதீங்க, மெதுவாக பண்ணணும். அப்போது திருப்பி மெதுவாக அப்படியே உங்களுக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுன்னு ஒன்று தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இப்படியே புருவங்களை வந்து இப்படி லேசாக இது பண்ணணும். அப்போ இப்படியே பண்ணிவிட்டு கண்களினுடைய அந்த சைடு இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய இடங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி கண்களினுடைய அந்த சைடு அப்படியே இந்த இடத்துல அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. தட்டி கொடுத்தோன்னே அப்படியே இந்த இந்த கண்களுக்கு கீழே இப்படியே வர்றீங்க. இப்போ இங்கே வந்தோமா, இப்படி வந்தோமா, இப்போ அப்படியே கண்களுக்கு கீழே இந்த இடத்துல இப்படியே தட்டி கொடுக்குறீங்க, கண்களுக்கு கீழே. அப்புறம் அப்படியே மூக்கு பகுதிக்கு இப்படியே போகிறீங்க. இப்படியே மூக்கு பகுதிக்கு போய் அப்படியே இந்த இந்த தாவா கொட்டை வழியே இப்படியே வர்றீங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த பின்னாடி எல்லாம் காதுக்கு பின்புறம் இப்படி எல்லாம் வர்றீங்க. இதெல்லாம் வந்தோடனே அப்படியே இந்த கழுத்து பகுதிக்கு இப்படியே வர்றீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த மேல் இது இந்த மேலே இருக்கு இல்லையா ஷோல்டர்ஸ், ஸோ இதை அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. அப்படியே கைகளை வந்து முழுக்க இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தட்டி கொடுத்துட்டே வர்றீங்க. மார்பு பகுதி, அப்படியே இந்த வயிறு,
அதுக்கப்புறம் இந்த முதுகு பகுதி எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ. அடுத்தது இந்த இடுப்பு பகுதி, அடுத்தது நம்மளுடைய பிறப்புறுப்பில் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அமரக்கூடிய அந்த குதம், அப்புறம் தொடைப்பகுதி, தொடைக்கு பின்பகுதி, நம்மளுடைய மூட்டு, சரிங்களா, மூட்டுக்கு பின்னாடி, அப்புறம் கணுக்கால், கீழே வந்து பாதம் வரைக்கும் அப்படியே மெதுவாக. ஸோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பொறுமையாக அப்படியே டேப் பண்ணிட்டே வரீங்க. இது 3 தடவை பண்ணணும். இது ஒரு செட்டு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பண்ணுறது ஒரு செட். இதை 3 தடவை பண்ணணும். தினசரி பண்ணணும். எப்போ பண்ணுறது? காலப்பொழுது பண்ணுறது தான் என்றைக்குமே சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் காலப்பொழுதில் பண்ணுறது தான் சிறப்பு. நான் நைட் ஷிஃப்ட் போகிறேங்க, வீட்டுக்கே நான் லேட்டாக தான் வருவேன், நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ அந்த கால சூழலுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் நடந்துக்கங்க, அவ்வளோதான். ஆனால் காலப்பொழுதில் பண்ணுறது தான் என்றைக்குமே சிறப்பு. இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் நம்ம ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அந்தி சாயக்கூடிய பொழுதில் அந்த விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிறகு அப்படி கை கால் கழுவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் அன்றைக்கி அப்போ அந்த சாயங்கால பொழுது அப்படி கழிக்கிற மாதிரி. ஸோ இந்த 2 நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தை 2 நேரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம்தான், பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது நீங்கள் கணக்கு வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு வலி வேதனைகள் அப்படின்னு இருக்குன்னா அது 1லேருந்து 10 அளவு கோட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதை ரெகுலராக பண்ணும் பொழுது அந்த அளவு கோடு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு 10 பகுதி வலிச்ச மாதிரி இருந்ததுங்க, இப்போ ஒரு 7 பகுதி தான் வலிக்குது, அப்புறம் ஒரு 5 பகுதி வலிக்குது, அந்த மாதிரி. அப்போ அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகுதுங்கிறது இதற்குண்டான பொருள். அப்போ இந்த குணத்தை வந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ண இந்த வலி வேதனைகள்லேருந்து நம்ம வந்து முழுமையாக வெளியே வர முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பிளெசிபோ எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. இது உடலில் வந்து அந்தந்த இடத்துல எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருக்கும். இது ஆயுர்வேதமோ இல்லை சித்த மருத்துவமோ படித்தவர்களுக்கு, பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறத படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னு புரியும். ஆங்கில மருத்துவர்கள் கூட இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் ஒத்துக்கொள்கிறாங்க, பட் அவங்க அதை பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லைன்னு பாருங்களேன். ஸோ இப்படி ஒரு நிலையில் உடல் வேலை செய்யுது. இந்த முறையிலையும் அந்த தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய ஓட்டத்தை வந்து நம்ம சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு வழிமுறை, சரிங்களா. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர், திருப்பி மறந்து போச்சு, இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறது தான், EFT டெக்னிக், சரிங்களா. ஸோ இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து அப்படியே செய்யுங்க. இதனால் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தாராளமாக ஏற்படும். இந்த கை கால் இதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படி வேகமாக தட்டிக்கலாம், சரிங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து தினசரி அங்கங்கே முட்டும் அப்படி இப்படின்னு சின்ன வயசுலேருந்து நல்லா பலமாக பழகியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப இந்த பிறப்புறுப்பு, இந்த குதமோ இல்லை இந்த நெஞ்சு பகுதி, இல்லையா இந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த கணையம், கல்லீரல், இந்த மாதிரி கிட்னி இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது இந்த கண், இதெல்லாம் வந்து அப்படியே மிருதுவாக அதை வந்து அப்படியே ஹேண்டில் பண்ணணும். மெதுவாக ஹேண்டில் பண்ணிங்க, அப்படி லேசாக தட்டினீங்க அப்படின்னாலே அங்கே வந்து வைப்ரேஷன் தெரியும். கைக்கெல்லாம் ஓகே, இப்படி நம்ம நார்மலாக தட்டலாம், இங்கே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வலு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கமாக நடந்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு சாத்தக்கூடாது, ரைட். ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உடல்லையும் மனதாலும் ஏற்பட்ட ஒரு வலி வேதனைகள் அதெல்லாமே வந்து பூரணமாக நமக்கு வந்து குணமாகும் அப்படின்ட்டு. ஸோ சஜஸ்ட் பண்ண நம்மளுடைய நேயருக்கு வந்து ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு விஷயந்தான். ஸோ பயிற்சி பண்ணி பாருங்கள். இதற்கு உண்டான பலன் தெரியுது அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். என்னங்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் நாளைக்கு சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களிடத்தில் பண்ணி நன்றி.